வணக்கம், நான் உங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு 41st லெசன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்ற தலைப்பில் 15th பார்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்ன தலைப்புலன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் பாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சுதந்திரமான அமைப்புகள் இந்தியாவில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. ஸோ தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் சம்மந்தமான சில பேசிக் டீட்டெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன லெசன்ஸ்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி டாபிக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ என்டையர் டெக்ஸ்ட் புக் ஆஃப் லட்சுமிகாந்த் டோட்டலாக 11 சாப்டர்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை ஃபர்தராக 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், செகண்ட் பார்ட் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் தேர்ட் ஒன் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இதில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு தலைப்பில் நம்ம ஒரு 18 வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன தலைப்புலன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ரூல் அண்ட் க்ரௌன் ரூல் அப்படின்ற மேஜர் டிவிஷன்ஸில் ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து ஆரம்பித்து இன்டரிம் கவர்மெண்ட் வரைக்குமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கான ரெஸ்பெக்டிவ் குவிஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறமா குவிஸ் அட்டென்ட் பண்ணி உங்களுடைய ஸ்கோர்ஸ் என்னென்னு அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான ரெஸ்பெக்டிவ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்ட் நம்ம பார்த்தது மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. இதில் டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிலேருந்து ஆரம்பித்து ரெப்ரசன்டேஷன் இன் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வரைக்கும் 14 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது சம்மந்தமான குவிஸ் 2வும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இதில் டோட்டலாக 30 வீடியோஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புடைய சேலியன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அரவுண்ட் ஒரு 18 இது வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. 1 by 1 டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டாபிக் வைஸாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், இந்த மாதிரி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்க்க போகிறது இண்டிபெண்டன்ட் பாடிஸ். இதுக்கப்புறமா எமர்ஜென்சி ப்ரொவிஷன், 3 tier கவர்மெண்ட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இந்த 3 தலைப்புமே நமக்கு இருக்குது. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 5லேருந்து 6 தலைப்பு கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பை எப்படிலாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்ததாக பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஷெடியூல்ஸ், சோர்சஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த என்டையர் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் டோட்டலாக 30 வீடியோஸ். நம்ம இப்போ இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 14th பார்ட்டில் இருக்கும். ஸோ முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம 1 by 1 டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே என்டர் ஆகும். இண்டிபெண்ட் பாடிஸ். இண்டிபெண்ட் பாடிஸ்னால் என்ன? ஸோ நமக்கு இண்டிபெண்ட் அப்படின்னு சொன்னாலே சுதந்திரமான அப்படின்னு தெரியுது. பாடிஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எதால சுதந்திரமாக இயங்கக்கூடியதாக அமைச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல ஏன் இந்த சுதந்திரமாக அமைச்சிருக்காங்க அப்படின்ற காரணமும் பார்க்கணும். அண்ட் இந்தியாவில் எதெல்லாம் இண்டிபெண்ட் பாடிஸாக இருக்குன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் நாட் ஒன்லி ப்ரொவைட்ஸ் ஃபார் தி legislative, executive and judicial organs of the government but also establishes certain independent bodies அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி, இதான் நம்மளுடைய 3 ஆர்கன்ஸாக இந்தியாவில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டியும் கூட இந்தியாவில் இன்னொரு அமைப்பும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் பாடிஸ். இவங்க 3 பேருக்குள்ளேயும் வராமல் தனியாக அவங்க இயங்கிட்டுருக்காங்க. இவங்க மூலிமா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கலாம், இவங்களுக்கான வேலைகளை செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் இவங்க யாருமே அந்த பாடிஸோடைய ஃபங்க்ஷன்ஸில் தலையிட முடியாது. ஸோ அது இண்டிபெண்ட் பாடிஸ் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க. என்ன காரணத்துக்காக அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னா they are envisaged by the constitution as the bulwarks of the democratic system of government in India. ஸோ bulwarks அப்படின்னு என்ன அர்த்தம்னா அரண்கள். கீழே நான் வந்து மீனிங் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸோடைய வேண்டுகோள் அது. சில இங்கிலீஷ் டேர்ம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து தமிழ் மீனிங் அட்டாச் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுடைய விருப்பங்கள், தேவைகள் எதுவாக இருந்தாலும் எப்போவுமே நான் சந்தோஷமாக அதை அப்டேட் பண்ண தயாராக இருக்கேன். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கலாம். ரிகார்டிங் இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் கண்டிப்பாக அதை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன். ஸோ புல்வர்க்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கான தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரண், பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. எதுக்காக இதை உருவாக்கியிருக்காங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இருக்கக்கூடியது, மக்கள் ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டமுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அளவில் அரणाக அமையக்கூடியது அந்த அமைப்பு எல்லாமே. ஸோ நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் ஆளக்கூடிய அரசாக இந்தியா இருக்கிறதுனாலையும்
அவங்க எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப தலையிடக்கூடாது, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில செக் பாயிண்ட்ஸ் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புல் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி சில அமைப்புகளை உருவாக்கியிருக்காங்க. அந்த அமைப்புலாம் என்னன்றது பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து they are envisaged by the constitution as the bulwarks of the democratic system of the government in India. முதல்ல நம்ம பார்க்க போகிறது எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம். ஸோ இந்தியாவில் தேர்தல் ஆணையம் சென்ட்ரல் லெவல்லையும் இருக்குது, ஸ்டேட் லெவல்லையும் இருக்குது. சென்ட்ரல் லெவல் தேர்தல் ஆணையம் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டோடைய ஜென்ரல் எலெக்ஷன்ஸையும் அவங்க தான் நடத்தி வைப்பாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுடையதாக இருக்குது. அண்டு பைகேமரலிசம் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேச்சராக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மேலவை தேர்தலையும் அவங்க தான் நடத்தி வைப்பாங்க. லோக்சபா, ராஜ்யசபா தேர்தல் எல்லாத்தையுமே அவங்க தான் நடத்தி வைக்கிறாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன், அதாவது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதே மாதிரி ஸ்டேட் லெவலையும் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. அவங்களுடைய வேலை என்னென்னா லோக்கல் கவர்மெண்ட்டுக்கான தேர்தல் நடத்தி வைக்கிறது. பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கலாம், இல்லை முனிசிபாலிட்டிஸ் எலெக்ஷனாக இருக்கலாம். இது எல்லாமே நடத்தி வைக்கக்கூடிய பொறுப்பு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுடையது. ஸோ இவங்களை ஏன் இந்த இண்டிபெண்ட் பாடிஸை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா நம்ம சொன்ன மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்தியாவில் மக்களாட்சி நடக்கக்கூடிய நாடாக இருக்கிறதுனால அவங்களுக்கான வெளிப்படை தன்மையை கொண்ட சில அமைப்புகள் இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கமே. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஸோ இலவசமாகவும் தேர்தல் நடத்தி வைக்கணும், அதே நேரத்தில் நேர்மையாகவும் நடத்தி வைக்கணும். டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்கணும். இது எல்லாமே நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிகிட்ட கொடுக்கும் போது மக்களுக்கு அந்த நம்பிக்கையே வராது. ஏன்னா அவங்களுக்கான தேர்தலில் அவங்ககிட்டயே நம்ம கொடுக்கும் போது அதில் முறைகேடு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்போ ஒரு இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தேர்தல் நடத்தி வைக்கும் போது மக்களுக்கான நம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இண்டிபெண்ட் பாடிஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நிறைய படிப்போம் பின்னாடி. எலெக்ஷன் கமிஷனுடைய கமிஷனராக இருக்கட்டும் அண்ட் அவங்களுடைய ரிமூவல் ப்ரொசீஜராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்லிமெண்ட் இருப்பாங்க, பிரசிடென்ட் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதில் எப்படி இந்த இண்டிபெண்ட் தன்மை இருக்குது அப்படின்றது கேள்வி வரும். இவங்களுடைய நடவடிக்கைகள், இவங்களுடைய ப்ரொசீஜரை யாருமே வந்து தலையிட முடியாது. இவங்களோட அப்பாயின்மெண்ட், ரிமூவல் இதில் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க மிங்கிள் ஆனாலும் இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இவங்க செய்யக்கூடிய வேலைகளில் யாருமே தலையிட முடியாது. இவங்களுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும், சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அதைப்படி எல்லா வேலைகளும் இவங்க செய்வாங்க. அதில் ஏதாவது தவறுகள் நடக்கும்போது மட்டும் ப்ராப்பர் ப்ரூஃப் இருந்தால் நீங்கள் அதை கேட்கலாம். பட் ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் எதுவுமே நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு எந்த சஜஷன்ஸும் கொடுக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு இவங்க இண்டிபெண்ட்டாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம பார்த்த ஒரு இண்டிபெண்ட் பாடி என்னென்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும் இதில் வரும். டோட்டலாக தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது இண்டிபெண்ட் பாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஏஜி, ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ என்ன அமைப்பு அப்படின்னா, அதாவது இன் ஷார்ட் நம்ம எப்படி சொல்லலாம்னா இந்திய அரசாங்கத்தோடைய கணக்கு பிள்ளை, இல்லை ஆடிட்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அவங்களுடைய வரவு செலவு கணக்கு எல்லாத்தையுமே இவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க் மட்டும்தான் சிஏஜிக்கு இருக்குது. கம்ப்ட்ரோலர் அப்படின்ற வார்த்தைக்கான வேலையை அவங்க கொடுக்கல, ஃபங்க்ஷன்ஸை கொடுக்கல. கம்ப்ட்ரோலர்னா என்ன அர்த்தம்னா இவங்களுடைய அஷூரன்ஸ், இவங்களுடைய கையொப்பம் இல்லாமல் எந்த ஒரு பணத்தையுமே எடுத்து செலவு பண்ண முடியாது. ஸோ இவங்க சைன் பண்ணால் மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ண முடியும். ஆனால் இந்தியாவில் அந்த பெர்மிஷன் எங்களுக்கு கொடுக்கல, அது பார்லிமெண்ட்டே பார்த்துக்கிறாங்க. வெறும் ஆடிட்டிங் ஒர்க் மட்டும்தான் இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா டு ஆடிட் தி அக்கௌண்ட்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கத்தோடைய எல்லா கணக்கு வழக்குகளையும் இவங்க தான் சரி பார்ப்பாங்க. அதில் ஏதாவது முறைகேடு நடந்ததாக தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான ரெஸ்பெக்டிவ் கமிட்டி கிட்ட அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, பார்லிமெண்ட்டில் நிறைய கமிட்டிஸ் இருக்குது, பின்னாடி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அவங்ககிட்ட அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. He acts as the guardian of public purse and comments on the லீகலிட்டி அண்ட் ப்ரோப்ரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களுடைய வரி பணத்தை வச்சு தான் அரசாங்கம் செலவு பண்ணிட்டு இருக்கு. அப்போ அது சரியான முறையில் செலவாகுதா, சரியான இடத்துல தான் அவங்க செலவு பண்ணுறாங்களா, இல்லை ஏதாவது முறைகேடு நடந்திருக்கா அப்படின்றத இவங்க தான் செக் பண்ணுவாங்க. அதனால தான் இவங்க எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ், மக்களுடைய வரி பணம் தான் பப்ளிக் பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கான ஒரு பாதுகாவலனா சிஏஜி இருக்காங்க. ஸோ மக்களோட வரிப்பணம் எந்த இடத்துலையுமே தப்பான வழியில் செலவாயிடக்கூடாது அப்படின்றதுல இவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ப்ராப்பராக அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டோடைய எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட்டோடைய அரசாங்கம் செய்யக்கூடிய செலவுகளாக இருக்கட்டும். ஏன்னா வருமானத்தில் இவங்க இல்லை, அவங்க செய்யக்கூடிய செலவுகளை தான் இவங்க ஆடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிஏஜி அப்படின்ற அமைப்பு வந்துட்டு நீங்கள் கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபியர் ஆகிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அவங்களுடைய கணக்கு தான் இவங்களே பார்க்குறாங்க. அப்போது அந்த தலையீடு இருக்கும் போது
அங்கே நமக்கு நேர்மையான ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன டிசைட் பண்ணாங்கன்னா இவங்களை இண்டிபெண்ட்டாக வச்சிடலாம். அப்போ இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸில் லெஜிஸ்லேட்டிவோ எக்ஸிக்யூட்டிவோ ஜுடிஷியரியோ தலையிட முடியாது. ஸோ நம்ம இந்தியாவில் ஆல்ரெடி ஜுடிஷியரி இண்டிபெண்ட்டாக தான் இருக்குது, இண்டிபெண்ட் ஜுடிஷியரி சிஸ்டம் தான். எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவும் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல பார்த்தது எலெக்ஷன் கமிஷன், இரண்டாவது பார்த்தது சிஏஜி. என்ன காரணத்துக்காக இவங்க இண்டிபெண்ட்டாக வச்சுருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடித்தமான ஒரு அமைப்பு. பிகாஸ் நம்ம எல்லாருமே ஆஸ்பிரன்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மத்திய அரசாங்கம் ரெக்ரூட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே ரெக்ரூட் பண்ணக்கூடிய ப்ராசஸில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லெஜிஸ்லேட்டிவோ எக்ஸிக்யூட்டிவோ இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா பின்னாடி இவங்க அதிகாரிகளாக வரும்போது அவங்களுக்கு லாயலாக இருக்க தான் பார்ப்பாங்களே தவிர மக்களுக்கான தேவைகளை இவங்க எடுத்து செய்ய மாட்டாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னா மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும், அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் இடையில ஒரு பாலமாக இருக்க வேண்டியதான் இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்கக்கூடியவங்களுடைய வேலையே. அப்போது அவங்க ஒரு நியூட்ரலாக இருக்கணும், மக்களுக்கும் சார்ந்திருக்கக்கூடாது, அதே நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கும் சார்ந்திருக்கக்கூடாது. இவங்க ரெண்டு பேருடைய தேவைகளையும் பரிமாற்றம் செய்யக்கூடிய இடத்துல தான் இவங்க இருக்காங்க. அப்போது இவங்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சுதந்திரமாக இருந்தால் மட்டும்தான் நியூட்ரலான பர்சன்ஸை இவங்களால கொண்டு வர முடியும். எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் இருந்தோ இல்லை அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமோ யாரையுமே நம்ம கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்தால் அங்கே டிரான்ஸ்பரன்சி இருக்காது அண்ட் இவங்களுடைய வேலைகளையும் நம்மளால செய்ய முடியாது. So Union Public Service Commission to conduct examination for recruitment to all India services and higher central services and to advise the president on disciplinary matters. இது எல்லாமே இவங்களுடைய வேலைகள் தான். இந்த வேலைப்பாடுகளை யாருமே இன்டர்ஃபியர் ஆக முடியாது. ஸோ இண்டிபெண்ட்டாக இவங்க செயல்பட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்களும் இந்த அமைப்புக்குள்ளே வரக்கூடியதான். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நம்ம ஷார்ட்டாக எடுத்துக்கலாம். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன் எவ்ரி ஸ்டேட் to conduct examination for recruitment to state services and to advise the governor on disciplinary matters. அதுவும் நம்மளுடைய இந்த அமைப்பில் வருது. ஸோ நமக்கு ஜுடிஷியரி ஆல்ரெடி நமக்கு இண்டிபெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ மெயினாக நம்ம லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் இண்டிபெண்ட் பாடிஸ் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புடைய மிக முக்கியமான ஒரு அங்கமாக இது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மேஜராக எலெக்ஷன் கமிஷன், சிஏஜி அண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இது எல்லாமே அதில் வருது. ஸோ இறுதியாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா Constitution ensures the independence of these bodies through various provisions. இவங்க எல்லாருமே இண்டிபெண்ட்டாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ அந்த சுதந்திர தன்மையை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, இவங்க சுதந்திரமாக செயல்படுறதுக்கு என்னென்ன அமைப்புகள்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கணும். இவங்களுக்கான டென்யூர், அதாவது இவங்க வேலை செய்யக்கூடிய வருடங்கள் இருக்கு இல்லையா, டென்யூர் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பதவி காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கான முழுமையான பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. யாருமே நினச்ச நேரத்தில் இப்போ ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் இப்படிலாம் நம்ம கொடுத்துட்டோம்னா ஜனாதிபதி விருப்பம் இருக்கிற வரைக்கும் அவங்க பதவியில் இருப்பாங்க, விருப்பம் இல்லை அப்படின்னா பதவியிலேருந்து தூக்கிடலாம். அந்த மாதிரி எதுவுமே இங்கே கொடுக்காம 5 years 6 years 4 years அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டேர்மை ஒவ்வொரு அமைப்புக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்பிட்வீன் அந்த பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஒருவேளை அவங்க குற்றங்கள் செஞ்சாங்கன்னா ப்ராப்பர் ப்ரூஃபோடு நீங்கள் அவங்கள என்கொயரி பண்ணலாம். ஸோ செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் மூலமா இந்த பாடிஸ் எல்லாத்தையுமே சுதந்திரமாக எங்கே வச்சுருக்காங்க. ஃபிக்ஸட் சர்வீஸ் கண்டிஷன் மோரலஸ் சிமிலர் டு தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் எல்லாருமே லாக் ஆவாங்க இல்லையா. ஸோ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி எந்த இடத்துலையுமே அவங்க டிஃபைன் பண்ணுறதா இருக்கக்கூடாது அப்படின்றது தெளிவாக இருந்தாங்க. அவங்க டிஃபைன் பண்ணுறதா இருந்தால் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு நேர்மையாக லாயலாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருந்தால் நமக்கான சம்பளம் ஒன்று அதிகமாக வரும், இல்லைன்னா ப்ராப்பராக வந்துட்டுருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான எந்த டிமாண்டும் நீங்கள் உருவாக்கிடக்கூடாதுன்றதுனால இவங்களுடைய சேலரியை கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து சார்ஜாக மாற்றிட்டாங்க. ஸோ பின்னாடி நம்ம இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்டோட சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். இப்போ நான் ஷார்ட்டாக மட்டும் சொல்லிடுறேன். இந்திய அரசாங்கத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய வரி பணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே சேர்ந்து ஒருங்கிணைந்த நிதி அப்படின்னு சொல்லி உருவாக்கி வச்சுருப்பாங்க. நம்மளோட டேக்ஸ் மட்டும் இல்லை, மற்ற இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வருமானம் இந்தியாவுக்கு வருதோ அந்த எல்லா வருமானத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒருங்கிணைந்த நிதி அப்படின்னு வச்சுருப்பாங்க. இதில் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஒன்று என்னென்னா சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று ஓட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். சார்ஜ்டு அப்படின்றது ஃபிக்ஸடாக நம்ம கொடுக்கக்கூடியது. அதில் நீங்கள் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற விவாதம்லாம் எடுக்க முடியாது, ஓட்டிங்லாம் போக முடியாது. கம்பல்சரி அந்த சேலரி அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சேலரிஸ் எல்லாமே வந்துடும். நம்ம ஷெட்யூல் 2ல் பார்ப்போம் பின்னாடி.
சில டிக்னிட்டரிஸோடைய சேலரி எல்லாம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட், கவர்னர் இவங்களுடைய சேலரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே மாதம் மாதம் ஃபிக்ஸடாக இந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் எடுத்து கொடுத்துட்டே தான் இருக்கணும். இது நான் கொடுக்கலாமா வேண்டாமா, இல்லை இவங்களுக்கு 10% கம்மி பண்ணலாமா, இல்லை அதிகம் பண்ணலாமா, இது எதுவுமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணவே முடியாது. இது எல்லாமே சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதே மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷன், சிஏஜி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்பர்சன், மெம்பர்ஸ் இவங்க எல்லாருக்குமே மாதம் மாதம் ஃபிக்ஸட் சேலரி கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து போயிட்டே இருக்கும். பார்லிமெண்ட் இதில் எங்கேயுமே தலையிட முடியாது. ஓட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் தனியாக இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் பாராளுமன்றத்தில் நீங்கள் விவாதம் கொண்டு வந்து இது நம்ம எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி ஓட்டிங்லாம் போயிட்டு மெஜாரிட்டி ஓட் வந்து அந்த அமௌண்ட் எடுத்து நீங்கள் செலவு பண்ண முடியும். அது வேற. சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது இவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகவும் இவங்களுடைய அமைப்பு இண்டிபெண்ட்டாக செயல்படுறதுக்காகவும் கொண்டு வந்திருக்கிறது. ஸோ பின்னாடி நம்ம பார்லிமெண்ட் பற்றி பார்க்கும்போது டீட்டெயிலாகவே நான் அந்த ஃபண்டிங் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ பேசிக்காக இது ஏன் உருவாக்கியிருக்காங்க, இது என்ன மாதிரி பாதுகாப்பை இந்த அமைப்புகளுக்கு கொடுக்குது, இது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த தலைப்பு சம்மந்தமான எல்லா விஷயத்தையுமே பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இண்டிபெண்டன்ட் பாடிஸ் நம்ம இந்திய அரசியலமைப்புடைய ஒரு மிக முக்கியமான அங்கமாக பார்க்கப்படுது. எதனாலனா இந்தியாவுடைய டெமோக்ராட்டிக் சிஸ்டமை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய அரண்களாக இந்த சுதந்திரமான அமைப்புகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க யாருமே லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் ஆர்கன்ஸோடைய தலையீடு இல்லாமல் இவங்களுடைய வேலைப்பாடுகளை செயல் ஆக்கத்தில் தலையிடாமல் இருக்கக்கூடிய அமைப்பாக இவங்க எல்லாருமே இருக்காங்க. முதல்ல நம்ம பார்த்தது யாருன்னா எலெக்ஷன் கமிஷன். இந்தியாவில் யார் யாருக்கு எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, இவங்க சுதந்திரமாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ரெண்டாவது சிஏஜி, மக்களுடைய வரி பணத்தில் எடுத்து செலவு செய்யக்கூடிய அரசாங்கம் அதை சரியான முறையில் செலவு செய்கிறாங்களா இல்லையா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணக்கூடிய வேலை சிஏஜியுடையது. ஸோ அதனால் அவங்களையும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணுன்றதுக்காக இண்டிபெண்ட்டாக மாற்றியிருக்காங்க. அடுத்தது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். மத்திய அரசாங்கத்திலையும் மாநில அரசாங்கத்திலையும் அதிகாரிகளை நியமனம் பண்ணக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு இவங்ககிட்ட இருக்கு. ஸோ அதிகாரிகள் மட்டும்தான் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய மீடியேட்டரி. ஸோ அவங்க வந்து நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸாமினேஷன்ஸ் மூலயமா திறமையின் அடிப்படையில் மட்டுமே நியமனம் நடக்குது. ஸோ அந்த நியமனத்தில் எந்த விதமான தலையீடும் இருக்கக்கூடாதுன்றதுனால இவங்கள சுதந்திரமாக வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருடைய சுதந்திர தன்மையும் நிலைநாட்டுறதுக்கு என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர், அவங்களுடைய பதவிக்காலம் பாதுகாப்பானதாகவும் ஒரு குறிப்பிட்ட பதவி காலமாகவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுடைய சேலரி எல்லாமே கன்சாலிடேட் ஃபண்ட்ல இருந்து ட்ராப் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இவங்களுடைய சுதந்திரத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு தலைப்பான இண்டிபெண்டன்ட் பாடிஸ் அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டோம். அண்டு அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவசர கால பிரகடனம் அப்படின்றது இந்தியாவுடைய அரசமைப்புக்கு எந்த ஒரு முக்கியமான அமைப்பாக இருக்குது, அவங்களுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோ தொகுப்பில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ சம்மந்தமாக ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றி அடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றி.